ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MC 25103 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். உங்களால் வந்து எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அதனால் நீங்கள் படிக்கிறப்பவே நல்லா தெளிவாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக படிக்கிறப்ப சப்டாபிக்ஸாக வந்து ஃபஸ்ட் எழுதி வச்சு அதை படிங்க. உள்ளே இருக்கிற கான்செப்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படிங்க. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாத்தையும் அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட் எழுதி வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் உள்ள போயிட்டு அதோட டாபிக் இங்கே தூக்கி எழுதி வச்சுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து வாஸ்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, எழுதி வச்சு படிங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதில் வந்து எரர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் டிஃபெக்ட்ஸ், அதாவது வந்து இந்த உங்களுக்கு ஃபால்ஸ் டிஃபெக்ட்ஸ்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த வி மாடல்லேருந்து வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் டெஸ்டிங் கேட்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கோல் ஆஃப் டெஸ்ட் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட் ஷெடியூல் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு வர எல்லா கான்செப்டும் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் பொறுத்த வரைக்கும் பக் லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த லைஃப் சைக்கிள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாத் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ், அதாவது வந்து இது 2 மார்க்கில் இருக்க கேட்டால் நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த இது செக்யூரிட்டி டெஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் அத்தாரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை மட்டுமே தனியாக, அதாவது செக்யூரிட்டி டெஸ்டிங் கேட்காம இதை மட்டுமே கம்பேர் பண்ண சொல்லி இல்லை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ ஓவரால் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் இருக்குது, 15 யூனிட் போய் அதில் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக குழப்பாதீங்க, தெளிவாக படிங்க. நீங்கள் எல்லாமே படிக்கிறீங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிடுவேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு கொஸ்டின் சும்மா கூகுளில் மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்தில் போய் எக்ஸாம் எல்லாம் குழப்பிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது, அதில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.